வணக்கம். மதுரை டாபிக் ஆச்சுன்னா நவநீதகிருஷ்ணன் காளிதாஸ். எல்லாரும் புரட்டாசி பௌர்ணமியை கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போன பதிவில் போட்ட மாதிரி தங்கத்தையும் வெள்ளியையும் துவரம் பருப்புக்குள்ளே வைங்க அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய வரவேற்பு இருந்துச்சு. நிறைய பேர் என்கிட்டே சொல்லியிருந்தாங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி என்ன பற்றி சொல்ல போகிறோம்னா, நாளைக்கு பிரதமையாக ஸ்டார்ட் பண்ணுற நாளையிலேருந்து 18/9/2024 அன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு மகாலய பட்சணம் இருக்குது. இந்த மகாலய பட்சணத்தை கண்டிப்பாக எல்லாரும் தர்ப்பணம் சாந்தம் பண்ணுங்க. அதை பண்ணும்போது நம்மளோட பித்ருக்கள் முன்னோர்கள் சாந்தி அடைவாங்க. அவங்க சாந்தி அடைகிறதுனால நம்மளுக்கு எல்லா சகல சௌபாக்கியத்தையும் கிடைக்கும். இதை கண்டிப்பாக பண்ணி பித்ருக்களோட சந்தோஷத்தை பெற்று ஆசீர்வாதத்தை பெறும். இந்த ஆசீர்வாதம் நம்ம பெறும்போது கண்டிப்பாக நம்மளோட குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, நம்மளோட தலைமுறை நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம். எங்களுக்கு அவங்க முன்னோர்கள் இறந்த திதி தெரியாது, எங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த 15 நாளும் பண்ணலாம். 15வது நாள் அமாவாசையாக இருக்கிற அன்னைக்கும் பண்ணலாம். இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான அமாவாசை வருது, சூரிய கிரகணம் சேர்ந்து வருது. ஸோ அந்த கிரக காலத்தில் நம்மளுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எல்லா வருஷமும் கிடைக்காது, இந்த வருஷம் கிடச்சிருக்கு. எல்லாரும் யார் யாரெல்லாம் தர்ப்பணம் பண்ணணுன்னு இருக்கோ அவங்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணுங்கள். தர்ப்பணம் பண்ண முடியாமல் எங்களை மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணுங்க. அதனாலேயும் பித்ருக்கள் ஹாப்பி ஆவாங்க. அதுவும் பண்ண முடியாட்டினா பறவைகளுக்கு சாப்பாடு வைங்க. அப்படி வைக்கிறனாலையும் பித்ருக்கள் ஹாப்பி ஆவாங்க. ஜெய்ஹிந்த். வணக்கம்.